Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Alhamdulillah, la hawla wala quwwata illa billah. யார் உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போகுதோ அவர்கள் மிருகத்தையும் விட கேவலமாக மாறுவார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, குழந்தை வளர்க்கக்கூடியவர்களே, எந்த புள்ளிட உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போகுமோ அவர்கள் மிருகத்தையும் விட கேவலமாவார்கள் என்று சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. மிருகம் சொன்னா என்ன? அதுக்கு தவறு செய்யறதுக்கு, அசிங்கம் செய்யறதுக்கு, ஜராவ செய்யறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. பண்டி இவ்வளத்தான் ஜராவ செய்யும், கழுதை இவ்வளத்தான் ஜராவ செய்யும், குரங்கு இவ்வளத்தான் ஜராவ செய்யும், நாய் இவ்வளத்தான் ஜராவ செய்யும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு மேல அதுக்கு ஜராவ செய்ய தெரியா. எப்ப ஒரு மனிதன் உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போகுதோ அவன் அந்த மிருகங்களையும் விட அசிங்கமான கேவலமானவனாக மாறுவான்னு சொன்னா மிகப்பெரிய தூசணம் செய்வான். பாருங்க, வெக்கம் கூச்சம் இழந்தவர்கள் பள்ளிய தின்றாங்க, கரப்பத்தான தின்றாங்க, பாம்ப தின்றாங்க, குரங்கட மூளைய தின்றாங்க, பாப்பா மகளை கெடுக்கிறாரு, நானா தங்கச்சியோட படுக்கிறான், ஹோமோசெக்சுவல் ஆண்கள் ஆண்களோடையும் பெண்கள் பெண்களோடையும். உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாட்டி மிருகத்தை விட அசிங்கமான விதத்தில் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிப்பான். ஒரு ஆண்ட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாம போறதும் ஒரு பெண்ணோட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாம போறதை பத்தியும் நாங்க பேசுறதுல இன்றைக்கு நான் உங்க கூட பேச போறேன். ஒரு பெண்ணோட உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம போனா அவட கடைசி நிலைமை என்னவாக மாறும்? என்னவாக மாறும்? ஒரு விபச்சாரியாக மாறுவாள். வெக்கம் கூச்சத்தில் அந்த பெண்ணுடைய உச்சகட்ட நிலைமை என்னவாக மாறும்? ஒரு விபச்சாரியாக மாறுவாள். விபச்சாரிண்டா யாரு? ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்று சேரக்கூடிய நேரத்துல உடம்புல வெக்கம் கூச்சம்ன்றது அறவே இல்லை. பல பேர் வந்துட்டு போவாங்க, உடம்புல கூச்சம் இருக்காது. எப்படி ஒரு பெண்மணி விபச்சாரியாக மாறுறாள்? இலங்கையில 6.5% மேற்பட்ட பெண்கள் 19 வயதுக்கு முன்னாடி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. 40க்கும் 60க்கும் இடப்பட்ட விதமான பெண்கள் தப்பான உறவுகள் இருக்கிறாங்க, அசிங்கமான உறவுகள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்கு இடையில, ஒரு 45 நிமிஷத்துக்கு இடையில 260க்கும் மேற்பட்ட பெண்கள் ஏதோ ஒரு விதத்துல கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. வியாபாரம் என்ற ரீதியிலும் அல்லது தவறான முறையிலையும் கற்பழிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி விரும்பி தவறு செய்யக்கூடிய காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? உடம்புல வெக்கம் கூச்சம் இல்லாம. ஒரு பெண்ணுடைய உடம்புல எப்படி வெக்கம் கூச்சம் இல்லாம போகும்ன்றத அணுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், பார்த்து. ஒரு பெண்ணுக்கு முதலாவது பார்வைய வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். ஒரு ஆணை நேருக்கு நேர் பார்க்கிற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதுக்கு பிறகு பார்த்து பேசுற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். பார்த்து சிரிக்கிற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆபாசமாக பேசுற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதுக்கு பிறகு நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை விரும்புகிறாயா என்று கேட்கிற கூடிய அளவுக்கு வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அந்த விருப்பத்தை பெற்ற பின்னாடி மிகவும் ஆபாசமாக கொஞ்சி குழாவக்கூடிய வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதற்கு பின்னாடி என்ன நடக்கும்? ஏதோ ஒரு விதத்துல தண்ட போட்டோ வாங்க அனுப்புறது, அவங்களோட போட்டோ எடுக்கிற வெக்கம் கூச்சம் ஒரு பெண்மணிக்கு இல்லாம போகும். அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்துல தொட்டுக்கொள்ற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும், முத்தமிடுற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும், கட்டிப்பிடிக்கிற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று உடலுறவு கொள்ற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். அதற்கு பிறகு பல ஆண்களோடு ஒன்று சேர்ற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். ஆரம்பமாக ஒரு பெண்ணுக்கு கண்ணால ஒரு ஆணை நேருக்கு நேர் பார்க்கிற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் அவங்க இப்படி முறைச்சி பாக்குறாரு, உருக்கி பாக்குறாரு, என்ன செய்வீங்க? முகத்தை திருப்பீங்க. ஏன்? வெக்கம் கூச்சம் அருவருப்பாக. இது என்ன இந்த மனுஷன் இப்படி பாக்குறான்ட்டு போவீங்க. யாராவது வீட்டுக்குள்ள இப்படி கையை கட்டி பார்த்து கொண்டிருந்தா என்ன செய்வீங்க? கதை உரமா அடிப்பீங்க, கன்னத்தில் அடிக்கிற மாதிரி. ஏன்? உடம்புல ஒரு வெக்கம் கூச்சம். இது என்ன இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறாங்க? நேருக்கு நேர் பார்க்கிற வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். எந்த பெண்மணிக்கு முதலாவது பார்வையில வெக்கம் கூச்சம் இல்லாம போகுமோ, ஷைத்தான். கண்ணொரு ஷைத்தான், கண்ணுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இது ஷைத்தான் கண்ணை உபயோகப்படுத்துவான். இந்த வெக்கம் கூச்சம் இல்லாம போகும். தஸ்பீல் ஒரு முத்து கலண்டா அடுத்த முத்துக்கள் அடுக்கடுக்காக கலர்றது போல கண்ணால் ஒரு ஆணுக்கு ஆண் நேருக்கு நேர் பார்க்கறது ஒரு பொம்பளைட உடம்புல இருந்து வெக்கம் கூச்சம் இல்லாம போச்சுண்டா அடுத்த கட்டம் இல்லாம போகும். எப்படி ஒரு பெண்மணிக்கு பார்வையில வெக்கம் கூச்சம் இல்லாம போகும்? ஒரு ஆணை நேருக்கு நேர் பார்க்கிற வெக்கம் கூச்சம் எப்ப இல்லாம போகும் சொன்னா, எந்த வீட்டுக்குள்ள படம் பாட்டு டிராமால ஆண்களை
ஆக்டர்ஸ் மார்க்கல விசேடமாக பெண்கள் ஆண்களை ரசிச்சு மை ஃபேவரிட் ஆக்டர் ஒரு நடிகனை உருக்கி பார்த்து விரும்பி பார்த்து வீட்டுக்குள்ள படம் பாட்டு டிராமால மூழ்கி இருக்கக்கூடிய குமர புள்ளேல், வயசுக்கு வந்த புள்ளேல் பெண்கள் என்ன செய்வாங்க, வெளியே ஆண்களை பார்க்கிற வெக்கம் குச்சம் இல்லாம போகும். அந்த காலத்துல நாங்க ஏதோ ஒரு நியூஸ் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தை டிவியில பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும், ஒரு ஆண் உடம்புல ஷேட் இல்லாம கல்சன் சரியான முறையில் அணிஞ்சு இல்லாட்டி ஆடை ஒழுங்கு இல்லாட்டி என்ன செய்வாங்க, இதென்ன அசிங்கமாயிக்கிறான்னு டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன், டிவியில கூட உடம்புல துணி இல்லாம இருந்தா ஆஃப் பண்ணிடுவாங்க, வெக்கம் குச்சம். ஆனா இந்த காலத்துல நடிகையை நீர்வீழ்ச்சியில தூக்கி கொண்டு ஆடுறது, ஸ்விம்மிங் பூல்ல ஆடுறது, அரை நிர்வாணத்தோட ஆடுறது, ஷர்ட் இல்லாம பாட்டு படிக்கிறது, கையை நீட்டி பெண்களை நோக்கி தன் ஆசைகளை வளர்த்துக் கொள்ற மாதிரி, தன் பக்கம் ரசிகர்களை இழுத்துக் கொள்ற மாதிரி பல விதத்துல இந்த ஆண்கள் ஆடக்கூடிய நேரத்துல வீட்டுல இதை பார்த்து தனக்குள்ள ஒரு நடிகனை விரும்பின ஒரு பெண்மணி என்ன செய்வா, தண்ட பார்வையை வெளியாண்களை பார்க்க ஆரம்பிப்பான். பெண்கள் தவறு போறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அதிகமான பெண்கள் தவறு போறாங்க. சிறு வயதுல பிரெக்னன்ட் ஆகி உம்மா வாப்பா புள்ளைய தூக்கிட்டு ஊர் போயிட்டு கரு கலைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்குது. ஏன், எப்படி வீட்டுல இருக்கிற பெண் தவறு போனான்னு தெரியா, உடம்புல வெக்கம் குச்சம் இல்லாம போனா மிருகத்தையும் விட கேவலமான விஷயங்கள் நடக்கும். பெற்றோர்களே, உட குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க, வெக்கமுள்ள புள்ளையில உருவாக்குங்கோ, கூச்சமுள்ள புள்ளையில உருவாக்குங்கோ, வீட்டுக்குள்ள தவறு செய்ய விடாதீங்க. யார் இந்த உலகத்தில் எதை விரும்புகிறார்களோ அவர்களுடனே மறுமையில் எழுப்பாட்டப்படுவார்கள். யாராவது ஒரு ஆக்டரை பார்த்து ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து மை ஃபேவரிட் ஃபேஸ்புக்ல லைக் பண்றாங்க, மை ஃபேவரிட் ஆக்டர் மை ஃபேவரிட் ஆக்ட்ரஸ் ஷேர் பண்றாங்க, விளங்கிக்கோங்க, மறுமையில் அவர்களுடனே எழுப்பாட்டப்படுவீர்கள். கண்மணியான ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிங்க, அவர்களுடைய சீராக்களை வாசிங்க, அவர்களுடைய மனைவிமார்களுடைய சீராக்களை வாசிங்க, அவர்களை உயிருக்கு மேலாக நேசிங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எழும்பலாம். பார்வையை தாழ்த்தி கொண்டவர்களுக்கு அமல் இலகுவாகும், யார் பார்வையை தாழ்த்தலையோ அவர்களுக்கு சுபகு கூட கஷ்டமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.